ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திருநள்ளாறு கோயிலுக்கு போகும்போது அந்த திருநள்ளாறு அந்த பிரசாதம் வீட்டுக்கு கொண்டு வரலாமா இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். அதாவது திருநள்ளாறு போகிறது சனி தோஷம் நீங்கள், அது ஒரு சனீஸ்வரன் கோயில்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட. அதாவது அங்கே சனீஸ்வரன் தனி சனி இருக்குது. திருநள்ளாறு என்பது எப்படின்னா அது சிவனுக்குரிய ஒரு ஸ்தலம். சுவாமியோட திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர், தர்பை நிறைந்த காடு. அதனால் அங்கே போயிட்டோம்னா அவருடைய பிரசாதம் கொண்டு வரலாமா, சனீஸ்வரன் பிரசாதம் தாராளமாக கொண்டு வரலாம், தப்பே இல்லை. ஏன்னா அவருடைய பிரசாதம் கொண்டு வீட்டில் வச்சு தினமும் நாம் பூசிக்கலாம். திருநீர் கொடுத்தா திருநீர் தினம் பூசிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இதே தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம், சப்த விடங்க ஸ்தலங்கள் அது ஒரு ஸ்தலம். அந்த அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஸ்தலம். சனிக்கு தான் இங்கே பேர் கிடையாது. நளன் மகாராஜா இருந்தார். அவர் தர்பாரண்யேஸ்வரர் வணங்கி தான் அந்த சனி பகவான் அவர் விட்டு போனார். அவர் சனியை ஒன்றும் வணங்கினா வரலாறு கிடையாது. அதனால் நான் போனால் திருவண்ணாமலை போனோமானால் அந்த தர்பாரண்யேஸ்வரர் தான் நம்ம வணங்கணும். அதன் பிறகு தான் சனீஸ்வரர். அவர் தனி சனி அருள் பாலிக்கிறார். அவர் மெயின் காடு கிடையாது. அதனால் நம்ம எத்தனையோ சிவன் கோயிலுக்கு போகிறோம், பார்த்துக்கிடுங்க. எத்தனையோ சிவன் கோயிலுக்கு போனால் நாங்கள் பிரசாதம் கொண்டு வராங்க, சில பேர் கொண்டு வராங்க, சில பேர் அங்கேயே ஒரு கிண்ணத்தில் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா சிவன் சொத்து குலநாசம்னு ஒரு தப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. அது சிவன் சொத்து குலநாசம், அது வேறு விஷயம். அது சிவன் நமக்கு தர பிரசாதம். அதனால் தாராளமாக வீட்டுக்கு கொண்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு தினமும் நம்ம நெத்தி விட்டுக்கலாம், குங்குமம் வச்சு நெத்தி விட்டுக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம், தப்பே ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கொண்டு வர்றது இல்லை. அது தப்பான ஒரு புரிதல். திருநள்ளாறு அது மாதிரி ஒரு சிவன் ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். அங்கே சிவனுக்கு தான் முக்கியத்துவம். அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் அதில் ஒரு சந்நிதி தனி சனீஸ்வரன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் தாராளமாக அந்த பிரசாதம் வீட்டுக்கு கொண்டு வச்சு நாம் தினம் இட்டுக்கலாம். அதில் ஒரு தப்பும் இல்லை. மங்களாணி பவந்து.